கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஸ்தித பிரஜனுடைய லட்சணங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே வரார் அப்படின்னு பார்த்தோம். எதனால இது ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா, அவர் முதல்ல சொன்னார், இந்த நிஷ்காம கர்ம யோகத்தை பண்ணி அதன் மூலமாக அவன் பலனில் நாட்டம் இல்லாதவனாக ஆகி குருவை அடைந்து ஞானத்தை பெற்று தான் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கக்கூடிய அந்த ஜென்ம பந்தத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்பவன் அந்த அனாமயமான அந்த பதத்தை, அந்த உயர்ந்த பதத்தை, மோட்சத்தை அவன் அடைகிறான் அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சார். இந்த டாபிக்கோட ப்ரீலூட சொல்றேன். எதுக்காக அர்ஜுனனுக்கு இத கேட்கணும்ன்ற எண்ணம் வந்தது? எதுவரைக்கும் அந்த மோகம் என்கிற சகதியில் மாட்டிக்கொண்டிருக்கிறானோ அதுவரைக்கும் அவனுக்கு அதிலிருந்து விடுதலை என்பது கிடையாது. யதாதே மோக கலிலம் புத்திர் வியதி தரிஷ்யதி ததா, அது வரைக்கும் கிடையாது. அது போனதுக்கு அப்புறமா, அந்த மோக கலிலம் என்பது போனதுக்கு அப்புறமா, மோகம் என்ற சேற்றிலிருந்து அவன் விடுவித்துக் கொண்ட பிறகு ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ருதஸ்யச அப்படின்னு பார்த்தோம். இதுவரைக்கும் கேட்டது, அதாவது கர்மகாண்ட விஷயங்களில் இதுவரைக்கும் கேட்டது, இனி கேட்கப் போவது அனைத்திலிருந்தும் அவன் பூர்ணமான ஒரு வைராக்கியத்தை பெறுகிறான். அப்போ இதுவரைக்கும் கேட்ட விஷயத்துல நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குமே, ஸ்ருதி விப்ரதி பண்ணாதே, அவன் அது வரைக்கும் குழப்பங்கள்லாம் இருக்குமே, அதிலிருந்தெல்லாம் முழுமையாக தெளிவு பெற்று நிశ్చலனமாக அச்சலா புத்தியுடன், கொஞ்சம் கூட அசையாத ஒரு புத்தியுடன் ஞானத்தில் அவன் நிலை பெற்று நிற்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே தான் இவனுக்கு என்னன்னா, இவ்வளவு ஆழமாக கர்மங்களை பண்ணிக்கொண்டு இருப்பவன் எப்படி அவற்றை விட்டுவிட்டு ஞானத்தில் நிலை பெற்று அதே சமயத்தில் அவன் புத்தியை அச்சலமாக அசையாததாகவும் வைத்துக் கொண்டு இருக்க இயலும் அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் வந்துடுது அர்ஜுனனுக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டம் எப்படி இருக்கு, எல்லாரும் கர்மங்களை ஸ்ரத்தையாக செய்யக்கூடியவர்கள். இப்ப இருக்கிற மாதிரி நான் எதுக்கு காத்தால எழுந்துக்கணும், நான் எதுக்கு மத்தியானிக்கம் பண்ணணும், நான் எதுக்கு சாயம் சந்தியா பண்ணணும், நான் எதுக்கு இறைவனை தொழணும், இறைவனை நான் தொழலைன்னா அவர் என்ன அழுவாரா, இப்படி எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கிற ஆட்களே கிடையாது. கர்மத்தை மிக ஸ்ரத்தையோடு செய்து கொண்டிருந்த ஒரு சொசைட்டி. அப்படி இருக்கிற அந்த சொசைட்டியில இருக்கக்கூடிய ஒருவன் இந்த ஞானத்தை பெற்ற என்ன தெளிவினால் அவன் இந்த கர்மங்களிலிருந்து, அது தரக்கூடிய பலனான இன்பங்களிலிருந்து விடுபடுகிறான்? அப்ப எப்படி அவன் இன்பத்தை அடைகிறான்? இந்த கொஸ்டின் எல்லாம் வருது இல்லையா? அதனாலதான் இந்த கொஸ்டினே வருது நம்மளுக்கு. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் ரொம்ப ஆக்டிவா வேலை பார்க்கிறோம், ஆபீஸ் போறோம், வேலை பார்க்கிறோம். என்ன சும்மா இது ஹானரோரியம் வாங்குறோமா இந்த ஆபீஸ்ல போய்? இல்லையே. நம்ம சும்மா போஸ்ட் ஏதோ ஒரு கௌரவமாக இந்த ஆபீஸில் அமர்ந்து கொண்டு செல்லுங்கள்னு கொடுக்குறாங்களா? கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறது ஒன்லி ஃபார் சேலரியா? இல்லையே. அங்கேயும் நமக்கு ஏதோ ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா? ஒரு சந்தோஷத்துக்கு தான். எல்லாமே ஃபைனலி என்ன பண்ணினாலும் எதுக்குன்னா காமாய இன்பம் தான் நமக்கு வேணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆபீஸ்ல போய் ரொம்ப வேகமா வேலை பண்றான். எப்படி விட்டான் அவன்? இன்னும் கேட்க மாட்டோமா? திடீர்னு விட்டாரா? எப்படி விட்டாரு? அவரால் எப்படி சும்மா இருக்க முடியும்? கேட்க மாட்டாங்களா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கூட ரொம்ப ஆக்ரோஷமாக வேலைகளை செய்து கொண்டு இருப்பவர்கள் வேலைகளிலிருந்து விடுபடுகிற போது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்பதற்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கத்தானே இருக்கு. அவ என்ன பண்றாங்க, எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இப்படியெல்லாம் கேட்கறதுக்கு இருக்கத்தானே இருக்கு. இத அர்ஜுனன் கேட்கிறார், எப்படி இருப்பார் அந்த ஸ்தித பிரஜன்? நீ சொல்றியே அச்சலா புத்தி அப்படின்னு, ரொம்ப அப்படியே ஆடாத அசையாத இந்த ஞானத்திலேயே நிஷ்டை பெற்று இருப்பான், நிலை பெற்று இருப்பான்லாம் சொல்றியே, அது எப்படி இருப்பான் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு தான் அவனோட பிக்சர் கொடுப்பா. எனக்கு அவனோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடு. அப்பதான் நான் அதை பார்த்தா நானும் கொஞ்சம் ஏதாவது அதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும்னு. எல்லாருக்கும் நமக்கு வேண்டிருக்கு இல்லையா? நம்ம யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில ரொம்ப சாதிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப கூட ரீசெண்டா இந்த ரைஃபிள் 10 மீட்டர்ஸ் ரைஃபிள் ஏதோ ஒரு ரைஃபிள் போட்டியில ஒலிம்பிக்ல அந்த பொண்ணு எப்படி நீங்க இதை ஜெயிச்சீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு கீதையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகம் தான் எனக்கு மனசுல எப்ப பாரு ஓடிக்கொண்டு இருக்கிறது.
நான் நீ உன்னுடைய பலனை கவனத்தை செலுத்தாதே, செயலில் கவனத்தை செலுத்து அப்படிங்கிற ஸ்லோகத்தை நான் எப்பவும் நினைத்து கொண்டிருக்கேன் சொல்றா இல்லையா? அப்ப இது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அதே மாதிரி ஒரு இன்க்விசிட்டிவ் ஸ்டூடெண்ட் நம்ம அர்ஜுனன். அதனால அதை கேட்கிறார். ஃபர்ஸ்ட் லட்சணமா என்ன சொன்னார் அவர்? ஃபர்ஸ்ட் லட்சணமா அவர் என்ன பண்ணுவான் தெரியுமாப்பா? மனசுல என்ன ஆசை ஏற்பட்டாலும் சரி, அதை கம்ப்ளீட்டா விளக்கிடுவோம். நமக்கு அதுவே புரிய மாட்டேங்கிறது. கம்ப்ளீட்டா விளக்கிட்டு ஆசைங்கிறது எதுக்காக? ஆசைங்கிறது நாம் இன்பத்தை அனுபவிப்பதற்காகத்தானே. ஒரு ஆசையின் பின் நாம் செல்கிறோம் அப்படின்னு சொன்னா, பரம துக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு எவனாவது ஆசைப்படுவானா? ஆசையப்பட மாட்டான். எதுக்கு ஆசைப்படுவானா? நான் இன்பமாக இருக்கணும், இந்த செயலை செய்வதன் மூலம் எனக்கு ஒரு இன்பம் கிடைக்கும், இதுக்கு தானே எல்லாரும் ஆசைப்படுறோம் அப்படின்னா, இவன் மனதில் எழக்கூடிய ஆசைகள் அனைத்தையும் இவன் விளக்குகிறான். பிரஜகாதி யதா காமான் சர்வான் மனோகத்தான். எல்லா மனசுல ஏற்படக்கூடிய அனைத்து காமனைகளையும் அவன் விலக்கி விடுகிறான். அப்ப விலக்கிட்டு இன்பத்துக்கு என்னப்பா பண்ணுவான்? எப்படி இன்பமா இருப்பான்னா, ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக, தன்னிலேயே தான் இன்புற்று இருப்பான். அவனுக்கு இன்னொரு பொருள் அவனோட இன்பத்திற்கு நிறைவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் அவன் தன்னை பற்றிய அறிவை பூரணமாக பெற்றிருக்கிறான். இந்த மனிஷினகவ மறந்துடக்கூடாது. 51வது ஸ்லோகத்துல இருக்கிறார். மனிஷினகவ மறந்துடக்கூடாது. அவன் மனிஷினகங்கிறது எங்க? அங்க ஞானி அப்படின்னு சொல்லிருக்கோம். அவன் ஞானி ஆகிறது எப்படி? ஞானியிடம் சென்று அவன் அறிவை பெற்று ஞானி ஆகிறான். அப்ப அந்த ஞானத்தை பெற்றவனுக்குத்தான் இதெல்லாம் அப்ளை ஆகுது. அதனால ஞானத்தில் அவன் நிலைத்து இருக்கிறதுனால ஸ்தித பிரஜ்ஞ ததோச்சியதே அப்படின்னு தத உச்சியதே. அவன் ஸ்தித பிரஜ்ஞன் என்று அவன் அழைக்கப்படுகிறான். ஏனென்றால் அவன் இன்பத்திற்கு இன்னொரு பொருளை நாடுவதில்லை, தன்னில் தானே இன்புற்று இருக்கிறான். ஃபர்ஸ்ட் இது சொன்னா விரிவா பார்த்திருக்கோம் அந்த விஷயத்தை நம்ம, எப்படி அவன் இன்புற்று இருக்கிறான் அப்படிங்கிறது. அவனோட அடுத்த லட்சணமா என்ன சொன்னார்? இவனுக்கு எந்த விஷயத்திலையும் ஆசை தேட்டை எல்லாம் கிடையாதுப்பா. அதனால இவனுக்கு அதுல ஒரு ராகம் கிடையாது. ஆசைனா விருப்பம், விருப்பத்தினுடைய உச்சம் என்ன? ராகம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஒரு பொருள் எனக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் விருப்பம். இந்த பொருள் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா அது ராகம், அது பற்று. இவனுக்கு இந்த மனதில் எழக்கூடிய எந்த விருப்பமுமே இவன் அதன் பின்னாடி போகிறது இல்லைங்கிற போது, அப்ப இவனுக்கு அந்த பொருள் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் இவனுக்கு ஒரு பற்றுங்கிறது கிடையாது. அப்ப பற்றை துறந்தவனாக இருக்கிறான். பற்றை துறந்தவனாக இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன? பற்று இல்ல, அதனால இவனுக்கு பயம் இல்லை. எனக்கு இது இருக்கு, என்கிட்ட இது போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு கிடையாது. போனா போகுது, இன்னொன்னு வாங்கிட்டு போறோம், அவ்வளவுதான். இல்ல கிடைக்கலையா, பரவாயில்ல, வாட் இஸ் தட் அப்படி இருக்கும் மனசு. அப்ப இது இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். அப்ப பயம் கிடையாது எனக்கு. இது நான் இதை பொசஸ் பண்ணணும்னு நினைச்சா எனக்கு பயம் வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே, எந்த உறவை கூட எடுத்துக்கோங்க. என் ஃப்ரெண்டு என்னை தவிர யார்ட்டையும் பேசக்கூடாது. எதுக்காக? அவங்கவுங்க இயல்புல இருக்கட்டும்னு விட்டு பார்த்தா அப்பதான் தெரியும் நாம எவ்வளவு ஃப்ரீயா இருக்கோம்னு. நமக்கு பெரிய ப்ராப்ளமே அடுத்தவங்களை ப்ரொசஸ் பண்றதுதான். பொருளா இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், ப்ரொசஸ் பண்றதுனால நமக்கு துக்கம் தான் ஜாஸ்தியாகும். அதனாலதான் முதல் வார்த்தையே என்ன பண்ற? துக்கேஷ்வனுத்விக்னமனாக, துக்கத்தில் துடிக்க மாட்டான் அவன். அவன் சந்தோஷத்தில் துள்ளவும் மாட்டான். ரெண்டும் பண்ண மாட்டான். 2 எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டியும் அவன்கிட்ட கிடையாது. அவன் ரொம்ப கம்போஸ்டா இருக்கான். நான் என்ன அர்த்தம்னா, ஒரு சமத்துவமான புத்தியை கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. புத்தி எப்பவும் ஒரு சமத்துவ நிலையிலேயே இருக்கு. ரெண்டையும் ஈக்குவலா ஹேண்டில் பண்ணும். ஒரு ஹாப்பினஸ் வந்தா ஓகே, துக்கம் வந்தா ஓகே, என்ன பண்ணணும்னு பார்க்கலாம், அவ்வளவுதான். மேக்சிமம் ரியாக்ஷன் அதுல அவ்வளவுதான் இருக்கும். அப்படி இருக்கான். ஏன், என்ன காரணம்னு சொன்னா, அவனுக்கு எதுலையுமே பற்று கிடையாது. பற்று இல்லாத காரணத்தால் பயம் கிடையாது. பயம் இல்லாத காரணத்தால் குரோதம் கிடையாது. இது என்னை விட்டு போயிடுமோன்னு நினைச்சா பயம் வருது. ஒருவேளை போயிடுச்சுன்னா யாரால போச்சோ அவங்க மேல அவ்வளவு கோபம் வருது. எதுக்காக? ஏன்னா அது என்னை விட்டு போகக்கூடாதுங்கிற ராகம் தான் முக்கிய காரணம் இந்த குரோதத்துக்கு. காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவன்னு பின்னாடி சொல்ல போறார். எதனால இந்த தப்பெல்லாம் நடக்கிறதுனா இந்த 2 தான் கல்பிரிட்டு அப்படின்னு சொல்ல போறார். அப்ப இதெல்லாம் அவருக்கு கிடையாது. ஸ்திததீஹி, அவன் தன்னுடைய புத்தியில் ஸ்திரமாக இருக்கிறது. அவனோட புத்தியானது ஸ்திரமாக இருக்கிறது. எதுல ஸ்திரமாக இருக்கிறது?
நான் தூய உணர்வு அப்படிங்கிற விஷயத்துல ஸ்திரமா இருக்கு. தன்னை பற்றிய அறிவில் ஸ்திரமாக இருக்கிறது. எந்த அறிவை பெற்றாலும் பெறாவிட்டாலும் ஒருவன் தன்னை பற்றிய அறிவை பெற்றான் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் அவன் வந்ததற்கான வேலை முடிந்ததுன்னு அர்த்தம். ஏன்னா வேற எந்த ஒரு அறிவை பெற்றாலும் அந்த அறிவு என்பது இந்த அனாத்ம உலகத்தை பற்றிய அறிவுதான். நல்லா பாட தெரியுமா பாடு, நல்லா ஆட தெரியுமா ஆடு, நல்லா சமைப்பியா சம, இதெல்லாம் ஆத்மாவை பத்தின அறிவா? இதெல்லாம் அனாத்மாவை பத்தின அறிவு. இந்த அனாத்மாவை பத்தின அறிவுன்னு ஏன் சொல்றோம்? அனாத்மாக்கு தான் அதனுடைய சாட்டிஸ்பாக்சன். நல்லா சாப்பிட்டா வயிறு ரொம்பறது, நல்லா ஹாப்பியா இருக்கு. யாருக்கு ஹாப்பியா இருக்கு? இந்த மனசுக்கு, வயிறுக்கு. மனசெல்லாம் ஆத்மாவா? கிடையாதே. அதனால வெளியில இந்த காது நல்லா சந்தோஷமா இருக்கு, நல்ல பாட்டெல்லாம் கேட்டா ஜாலியா இருக்கு. ஆத்மாவா அது காது? ஆத்மா கிடையாது. உடம்பு ஆத்மாவா? ஆத்மா கிடையாது. மனசு ஆத்மாவா? ஆத்மா கிடையாது. அப்போ இந்த அனாத்ம விஷயங்கள்ல இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கிறதுங்கிறதுக்கான அறிவை பெறுவதுங்கிறது ஒரு பெருமை கிடையாது. நான் யார் அப்படிங்கிறத அறிவை பெற்று தன்னிலேயே தான் இன்புற்று இருக்கிறான் அப்படின்னு அவனுடைய அடுத்த லட்சணத்தை சொன்னார். திரும்ப அடுத்தது சொல்ற, யக சர்வத்ரான் சர்வத்திர அனபிஸ்நேக அப்படின்னு. யக சர்வத்திர அனபிஸ்நேக, எல்லா இடங்களிலும் அவன் ஒட்டி கொள்வதே இல்லை. இந்த ராக பய குரோத அதைதான் அப்படியே டெவலப் பண்றார். எங்கேயும் ஒட்டிக்க மாட்டான். எங்க பற்றற்று இருக்கிறான். தத்தத் பிராபிய சுபாசுபம், என்னென்ன கிடைக்கிறதோ நல்லதோ கெட்டதோ, அவனுக்கு கிடைக்கிற பொருளா இருந்தாலும் சரி, கிடைக்கிற அனுபவங்களா இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அதை பற்றிய ஒரு வருத்தமோ இல்லை, ஒரு வெறுப்போ கிடையாது. அவனுக்கு அவன் நாபி நந்ததி, அவனுக்கு சந்தோஷம் கிடையாது. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க, எனக்கு அப்படியே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு வாழ்க்கையிலே இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் ரொம்ப கொண்டாட மாட்டான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எனக்கு அவ்வளோ துக்கமா இருக்கு, எனக்கு அவங்களுக்குலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ரொம்ப துக்கப்படவும் மாட்டான். ரெண்டும் கிடையாது அவனுக்கு. நான் துவேஷ்டி, தனக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்தா அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறது, கெட்டது நடந்தா அதுக்காக வெறுக்கிறது அப்படின்னு கிடையாது. அப்போ அங்க என்ன பாக்குறோம் நம்ம? விருப்பு வெறுப்பற்றவனாக இருக்கிறான். துக்கேஷ் அனுத்விக்னவனாக 56ல அவன் சமத்துவ புத்தியுடன் இருக்கிறான். 57ல அவன் விருப்பு வெறுப்பு அற்றவனாக இருக்கிறான். சமத்துவ புத்தி இருக்கிற போதுதான் இந்த விருப்பு வெறுப்பற்றவனாக இருக்க முடியும். வேண்டுதல் வேண்டாமை இலான், பகவானுக்கு தான் அது லட்சணமா சொல்லி இருக்கு. இங்க ஞானிக்கும் அதே லட்சணம் சொல்லி இருக்கு. புரிஞ்சுக்கணும் நாம. பகவானுக்கு என்ன லட்சணமோ அதே லட்சணம் ஞானிக்கும் சொல்லி இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னைக்கு நாம 58வது ஸ்லோகத்தை படிக்க போறோம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இங்க ஒரு அழகான உதாரணம் சொல்ற. நாம இந்த ஸ்திதப்பிரக்ஞன் அப்படிங்கிறவனுடைய பாஷா கான் கேட்டார் இல்லையா, அவர் எப்படி இருப்பார், கிவ் மீ எ பிக்சர் கேட்டார் இல்லையா, அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த முதல் 3 ஸ்லோகம் சொல்லிட்டார். இந்த தன்மையை அவர் அடைந்தது எப்படி, உபாயம் சொல்ல போறார் இனிமே வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல. எதை செய்து அவர் இந்த தன்மையை அடைந்தார், அல்லது ஒருவன் எதை செய்தால் அவன் ஸ்திதப்பிரக்ஞன் என்ற தன்மையை அடைய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா டைரக்டா ஸ்திதப்பிரக்ஞன் அப்படின்னு சொல்லிட்டாச்சுன்னா அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும் இல்லையா. நம்ம இப்ப கேட்கிறோம்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினீங்க, நீங்க எவ்வளவு நேரம் படிப்பீங்க, நீங்க என்னென்னலாம் மெத்தடாலஜி வச்சுப்பீங்க, நீங்க எவ்வளவு காலையில எவ்வளவு மணிக்கு எழுந்துப்பீங்க, மத்தியானம் எவ்வளவு நேரம் படிப்பீங்க, சாயந்தரம் எவ்வளவு நேரம் படிப்பீங்க, இந்த பசங்களை எல்லாம் பேட்டியெல்லாம் எடுத்து எதுக்காக? அவர் என்ன அடாப்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது. இவர் இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. கிருஷ்ணருக்கு அது தெரியறது. அதனால என்ன சொல்ற, நீ என்ன பண்ணி இந்த ஸ்திதப்பிரக்ஞன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ ஒருத்தன் அடைய முடியும் அப்படின்னு. அந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஒரு ஸ்திதப்பிரக்ஞன் கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. யாருக்கிட்டையும் அவர்கிட்ட எனக்கு இது வந்தாதான் இவர்களிடம் எனக்கு சிநேகம் இருக்கும். யார்கிட்டயுமே அனபிஸ்நேகனாதான் இருக்காரு. அதனால எல்லார்கிட்டையும் அவருக்கு சொல்றதுக்கான விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் எதிர்பார்ப்பு இருக்காது. எல்லார்ட்டையும் பழகலாம், ஆனால் யாரோடையும் ஒட்டி கொள்ள மாட்டார். இரண்டாவது,
எந்த ஒரு விஷயமாக நாபி நந்ததி ந துவேஷ்டின்னு சொன்னதுனால இம்பல்சிவ் ஆக்ஷன்ஸ் இருக்காது. இது ஒரு விஷயத்த சொன்ன உடனே அந்த உடனே ரியாக்ட் பண்றோம் இல்லையா நம்ம, அது மாதிரி இருக்கவே இருக்காது. உடனே ரியாக்ஷன்ங்கிறது தான் இம்பல்சிவ் ஆக்ஷன். உடனே இப்ப ஒருத்தர் வந்து ஒரு துக்ககரமான சமாச்சாரம் சொல்லிட்டாங்கன்னா ஊன்னு கத்தி ஒரே கலாட்டா பண்ணி இது பண்றது. இல்லைன்னா ஏதோ ஒரு சோகமா ஒரு ஒரு கோவமா படக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா படபட படபடன்னு பொரிஞ்சு தள்ளுறது. இது ரெண்டுமே இருக்காது. ஒரு ஒரு இம்பல்ஸ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எந்த ஆக்ஷன்ஸ்லயுமே எந்த ரியாக்ஷன்ஸ்லயுமே ஒரு இம்மீடியட்டா அதை காமிக்கணும்ன்ற நோக்கமே இருக்காது. ஏனென்றால் ஒரு சமத்துவ பாவம் சொன்னேன் இல்லையா, அந்த சமத்துவ புத்திங்கிறது அவருக்கு எப்பவும் வந்து மைண்ட் வந்து கம்போஸ்டா இருக்கு அவருக்கு. அது அப்படி இருக்கக்கூடியவர் தான் அந்த நீங்க சித்தப்பிரஜ்ஞனுடைய பிக்சரை வந்து நான் கொடுத்துட்டே இருக்கிற போது நீங்க கவனமா அதை புரிந்து கொண்டே வாங்க. எப்படி வந்து சித்தப்பிரஜ்ஞன் என்பவர் இருக்கிறார், ஒரு ஞானியினுடைய லட்சணம் என்பது என்ன, ஒரு ஜீவன் முக்தனுடைய லட்சணம் என்பது என்ன, தாடி வச்சிருப்பாரா மொட்டை அடிச்சிருப்பாரா எல்லாம் இப்ப கேள்வி இல்லை. எப்படி அவர் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அவரை பாதிக்கிறதுக்கு. அதுலலாம் பாதிக்கப்படாம அவர் எப்படி தன்னை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆக்சுவலா சொல்றது என்னன்னா, மத்தவங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுத்து அவங்களையெல்லாம் திருத்துறேன். நான் ஒரு விஷயம் படிச்சுட்டேன். நான் ரொம்ப நல்லா நிறைய விஷயம் படிச்சிருக்கேன். இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க நீங்கள்லாம் உங்க வாழ்க்கையை திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்றத காட்டிலும், அதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்றதை விட நம்ம மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டைம் செலவழிக்கலாம். சாஸ்திரம் நம்மளை அதுக்கு தான் தயார் பண்றது. உண்மை அதுதான். ஏன்னா நமக்கு எப்பவுமே என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அதை ஷேர் பண்ணணுன்ற எண்ணம். இந்த ஷேர் பண்ணும்போது என்ன நமக்கு தோணும் அப்படின்னு சொன்னா, நாம இதை ஷேர் பண்ணணும், இதை அப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும், ஒரு பரபரப்பு வரும். ஆனா நம்ம இந்த அத்தியாத்மிகமான வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கோமோ, முதல்ல நாம நம்மளை தயார் பண்றதுதான் நம்மளோட லைஃபோட கோலாவே இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளை தயார் பண்ணி அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அது மெதுவா அது தயார் ஆக ஆக அழகா சொல்லுவார் பரமார்த்தாஜி. ஊறுகாய் அப்படின்னு. இந்த ஞானத்துல இந்த புத்தியை போட்டு ஊறுகாயம் ஊறறதுக்காக தானே அது ஊறுகாய் போட்டிருக்காங்க. ஊற வைக்கணும், நல்லா ஊற வச்சு அது நல்ல ஸ்திரமாகணும் அந்த ஞானம். அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை பேசினா கூட அதுல நல்ல வேல்யூ இருக்கும். அதனால அந்த சிதப்பிரஜ்ஞன் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஒரு நிலையை அடைவதற்கு அவன் நிறைய வேலை பண்றான். அதைத்தான் பின்னாடி இப்ப அடுத்ததுல இருந்து ஒரு 4 ஸ்லோகத்துக்கு அதை பத்தி தான் பேச போறார். இங்க என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா, முதல்ல பத அர்த்தங்கள் பார்த்துடுவோம். யதா எப்போது, அயம்னா இவன் யாரு, இந்த சிதப்பிரஜ்ஞன், அதாவது பிரஜ்ஞன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அறிவை பெற்றவன். ஏன்னா இந்த இடத்துல இருந்து அவர் என்ன சொல்ல போறாருன்னா, என்ன பண்ணணுங்கிறத சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் பண்ணினா அவன் ஸ்திதப்பிரஜ்ஞன் ஆகிறான் அப்படிங்கிறத சொல்றார். அப்போ ஒரு ஞானத்தில் நிஷ்டையை பெறக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் முமுக்ஷு அல்லது ஞானியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கான், எப்படி வேணாலும் அதை வச்சுக்கலாம். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, கூர்மன்னு சொன்னா ஒரு ஆமைன்னு அர்த்தம். கூர்மன்னா ஆமை. சர்வசக அங்காணி சம்ஹரத்தே இவ. அனைத்து சர்வசகனா எல்லா அனைத்து அங்கங்களையும், என்னென்ன அங்கங்கள் இருக்கு அதுக்கு, 4 கால் இருக்கு, ஒரு தலை இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த ஓட்டுக்குள்ள அதை அடக்கிக்கிறதாம். எப்போன்னா ஆபத்து வரும் பொழுது அது ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்ளும். அது போலவே இந்திரிய இந்திரிய இந்திரியார்த்தேபியக அப்படின்னு சொன்னா புலன் இன்ப பொருட்களில் இருந்து அப்படின்னு அர்த்தம். புலன் இன்ப பொருட்கள், புலன்கள் அப்படின்னா இந்திரியாணி அப்படின்னு அர்த்தம். இந்திரியார்த்தேபியக இந்திரியாணி சம்ஹரத்தே. எப்படி வந்து ஒரு ஆமையானது தன்னுடைய 4 கால்களையும் தலையையும் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்கிறதோ ஆபத்து காலங்களில், அது போலவே தன்னுடைய புலன்களை புலனின்ப பொருட்களில் இருந்து கட்டுப்படுத்தி கொண்டு இவன் இருந்தான் அப்படின்னு சொன்னா, ததா அப்போது தஸ்ய அவனுடைய பிரக்ஞா பிரதிஷ்டிதா நிலை பெற்று இருக்கும், அறிவு நிலை பெற்று இருக்கும். பிரக்ஞான அறிவு நிலை பெற்று இருக்கும். இப்போ எப்போ அறிவு நிலை பெற்றிருக்கும் அப்படின்னா, உன்னுடைய புலன்களை புலன் இன்ப பொருட்களிலிருந்து நீ காப்பாற்றிக் கொண்டாய், கட்டுப்படுத்தி கொண்டாய் என்றால் உன்னுடைய அறிவு நிலை பெற்று இருக்கும்.
நம்ம வள்ளுவர் கிட்ட போனோம்னா ஈஸியா புரிஞ்சிடும் இந்த விஷயங்கள் எல்லாமே. புலனடக்கம் அப்படிங்கிறது நீத்தார் பெருமையில நம்ம பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அந்த ஆற்றல் என்பது மிக அரிதானது. ஐந்தவிப்பது என்பது இந்த புலன்களை நாம் அவிப்பதுன்னா என்ன? அதனுடைய ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. அதே நீத்தார் பெருமை. உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. அவனைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேல. எங்க வானோர்க்கும் உயர்ந்த உலகத்துல அவனைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவன்தான் வரன். வரன்னா அந்த இடத்துல மோட்சம்னு இருக்கும். மோட்சம் அப்படிங்கிற அந்த வைப்புக்கு அவனே வித்தாக இருக்கிறான். உரன் என்னும் தோட்டியான். இந்த உரன் அப்படிங்கிறது மன உறுதியோடு அவன் தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தி கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். எத்தனை குறள் எழுதுறார் பாருங்க. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. அப்போ ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒண்ணு புரியணும், அது கஷ்டம் அப்படின்னு. கிருஷ்ணரும் அதனாலதான் முதல்ல எடுத்த உடனே இந்த விஷயத்தை பத்தி பேசுற. இந்த புலன்கள் அப்படிங்கிறதும் புலன் இன்பங்களை அனுபவிப்பது அப்படிங்கிறதும் நமக்கு கட்டாயமாக வேண்டியதுதான். நான் புலனே இல்லாம இருக்க முடியுமா? இந்த 5 புலன்கள் இல்லாம கிளாஸ் கூட படிக்க முடியாது. இந்த இதனால நமக்கு இப்ப கிளாஸ் படிக்கிறதுனால இன்பமே இல்லை, ஒரே துன்பம். எப்படா இந்த அம்மா முடிக்கும்னு இருக்கு. அப்படியா இருக்கு நமக்கு? அப்படி யாருமே எந்த ஃபீட்பேக்கும் சொல்லல. மாத்தி சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கேட்டா நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படி சொல்றாங்க. அப்ப இன்பம் இருக்கிறதுனால தானே புலன்களால் இன்பம் நமக்கு வருது. அந்த இன்பம் என்பது ஏன் அப்பொழுது நிந்திக்கப்படுகிறது? இது ஒரு கொஸ்டின் தானே. ஏன்னா இந்த ஆமையை போல அதை அடக்கிக் கொள்வது என்றால் என்ன அப்படின்னா, இங்க இந்த உதாரணத்துல ஒரு விஷயத்தை பார்க்கணும். இது ஆபத்து காலங்களில் ஆமை ஓட்டுக்குள் சுருங்கிக் கொள்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். எனக்கு என்ன ஆபத்து வரும் அப்படின்னு? நம்மளோட புலன் இன்பம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒண்ணு எனக்கு டெஃபினட்டா இதெல்லாம் கண்டிப்பா வேணும். நான் என் புலன்களால் இதையெல்லாம் நான் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. அது சர்வைவல்காக நான் வாழணும் இல்லையா, அதுக்காக எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சர்வைவல் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு சிலதெல்லாம் இருக்கு. நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா கட்டாய தேவைகள், நமக்கு அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லுவோம். உணவு, உடை, உறைவிடம், இதெல்லாம் அடிப்படை தேவைகள். இதெல்லாம் எனக்கு சர்வை பண்ணணும், நான் வாழறதுக்கு எனக்கு இப்ப கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். போன் தேவையா இருக்கு, படிக்கிறதுக்கு புத்தகம் தேவையா இருக்கு, அப்படி இப்படி ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில விஷயங்கள் கட்டாயம் வேணும் நமக்கு நம்ம வாழறதுக்கு அப்படின்னு இருக்கு. இதே புலன்களால் நாம் சில விஷயங்களை அனுபவிக்கிறோம். அது இன்ப நுகர்ச்சிக்காக மட்டும், ஹாப்பினஸ்க்காக. நம்ம சந்தோஷத்தை அனுபவிப்பது இதனால் தான் அப்படின்னு ஒரு மாயையில நாமளா நினைத்து கொண்டு, நல்ல இசை இருந்தால்தான் எனக்கு இன்பமாக இருக்க முடியும், நல்ல சீதோஷ்ணம் இருந்தால்தான் எனக்கு இன்பமாக இருக்க முடியும், நல்ல காட்சிகள் இருந்தால்தான் நான் இன்பமாக இருக்க முடியும், நல்ல பேச்சுகள் இருந்தால்தான் நான் இன்பமாக இருக்க முடியும், நல்ல உணவுகள் இருந்தால்தான் நான் இன்பமாக இருக்க முடியுங்கிறதெல்லாம் நாம ஹாப்பினஸ் ரிக்குவயர்மெண்ட் தனியா வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம எதுக்கு போக்கஸ் பண்ணணும் இப்ப அப்படின்னா, இந்த 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 2வது சொன்னேனே, நம்ம இந்த நல்லன்ற ஒரு அடைமொழி போட்டு இந்த ஹாப்பினஸ் இன்பத்துக்காக இது அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆபத்து. எப்ப இந்த ஆமை ஓட்டுக்குள்ள தன்னோட காய் காலெல்லாம் இழுத்துக்கிறதுன்னு சொல்றார்? ஆபத்து காலங்களில். நமக்கு இந்த விஷயத்தை படிக்கிறோம். இது இவன் தஸ்ய பிரக்யா பிரதிஷ்டிதா, நல்லா கவனிக்கணும் அந்த இடத்துல. தஸ்ய பிரக்யா பிரதிஷ்டிதானா அவனுடைய அறிவு நிலை பெற்றிருக்கிறது என்று பொருள்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அறிவை பெற்றிருக்கிறான். அங்க மனிஷினக அப்படின்னு அங்க பார்த்தோம். அவன் ஏற்கனவே குருவை அடைந்து சாஸ்திரத்தை பற்றி தெரிந்து கொண்டு, தான் யார் என்பதை தெரிந்து கொண்டு, தானே ஆனந்த ஸ்வரூபம் என்பதை அறிந்திருக்கிறான். அப்படி அறிந்தவன் ஆபத்து காலங்களில், அதாவது தனக்கு ஒரு ஆசை மேல் அதிகமாக ஆகும் பொழுது, இது நிச்சயமாக மனிதனுடைய சுபாவம். அது நமக்கு ஆசைகள் ஏற்படத்தான் செய்யும். அப்ப என்ன பண்ணணும்? புத்தி அலர்ட் பண்ணணும். ஏய் பண்ணாத, அது அங்க பக்கம் போனேன்னா மாட்டிக்குவேன். நீ எதுக்காக இந்த இது பிறவி எடுத்தியோ அது போயிரும் உனக்கு. அதனாலதான் நம்ம பாக்குறோம், வள்ளுவர் ரொம்ப கருணையோட இல்லறத்தானுக்கு பிறனில் விழையாமையிலேந்து ஆரம்பிச்சு
தீவினை அச்சம் வரைக்கும் அவர் சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? யதா கூர்மோங்கானீவ சர்வசக அப்படிங்கிற விஷயத்த நமக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் அதெல்லாம் எழுதினார். நமக்கு ஆபத்து எங்கெல்லாம் வரும், எந்தெந்த விதமான ஒரு உணர்ச்சிகள்ல எல்லாம் நமக்கு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அதிகமா ஆசைப்படாத, அடுத்தவன் மேல பொறாமப்படாத, பொறுமையா இரு, மத்தவன் மனைவிய பார்க்காத, மத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத, புறம் பேசாத, பயனற்ற சொற்களை சொல்லாத, மற்றவனுக்கு தீயவற்றை செய்யாத, இப்படி இத்தனை விஷயத்தை எதுக்கு சொல்றாருன்னா, அதெல்லாம் எனக்கு ஆபத்து தரும். அப்ப எனக்கு ஆபத்து வரும் பொழுது நான் என்ன பண்ணணும்? என் புலன்களை எல்லாம் சப்ஜாடா உள்ள அடக்கி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் எப்படி எப்படி தெரியுமா நீ அடக்கிக்கணும்? இந்த ஆமைய பாரு. அது ஆமைய அடக்குறது இல்லையா? அந்த அந்த புலன்கள் எல்லாம் இந்த 5 புலன்கள சொல்றார். எதுக்குள்ள அடக்கிக்கிறது அப்படின்னா, இந்த ஓட்டுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஓடுங்கிறது வைராக்கியம் மிக்க மனம்னு சொல்றாங்க. இப்ப மனச எப்படி வச்சுக்கணும்? வைராக்கியத்தோட வச்சுக்கணும். பற்றற்ற மனமாக அது இருக்க வேண்டும். ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. வீத ராக பய குரோதக. அவன் பற்றற்ற மனமாக இருக்கின்ற காரணத்தால் அவனால் அதை அடக்கிக் கொள்ள முடிகிறது. இயற்கையாக நமக்கு தோன்றக்கூடிய சில விஷயங்கள் முன்னாடியே நம்ம வள்ளுவம் படிக்கும் போதே நம்ம படிக்கிறோம். அவர் எடுத்து கையாண்டிருக்கக்கூடிய அத்தனை ஒழுக்கமுடைமைக்கு அப்புறம் அவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் இயற்கையாக நமக்கு ஏற்படக்கூடிய ஆசைகள் நம்மை ஏமாற்றிவிடும் என்ற காரணத்தினால் அதை பற்றியே டீல் பண்றார் அவர்னு பார்த்தோம் நம்ம இல்லையா? மனசு அப்படித்தான் போகும். எது வேண்டாததோ அதுலதான் போகும். அதனாலதான் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்னு அங்க கடவுள் வாழ்த்துலயே அதுக்கு ஒரு இதை வச்சுட்டாரு, விஷயத்தை வச்சுட்டார். யார் அப்படி பண்ணியிருக்கா? பொறிவாயில் ஐந்தவித்தவன் யாருன்னா இறைவன். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் அங்க நீத்தார், அதாவது ஞானிகள் அவர்களும் அதே லட்சணத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்க. இங்கேயும் என்ன சொல்றார்? நீ ஞானி என்றால், உன்னுடைய ஞானமானது நிலை பெற்றிருக்கிறது என்றால், நீ உன்னுடைய புலன் இன்பங்களை, புலன் இன்ப பொருட்களில் இருந்து புலன்களை நீ காத்துக்கொள். இன்ப பொருட்களை நான் காக்க முடியுமா? இந்த 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 உலகத்துல மழையே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல நதியே ஓடக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியுமா? சினிமாவே யாரும் எடுக்கக்கூடாதுப்பா. அப்பதானே நான் சினிமா பார்க்காம இருக்க முடியுது. என்ன அநியாயமா இருக்கு? என்ன சினிமா பார்க்க கூடாதுன்னா நீங்க எல்லாம் யாரும் சினிமா எடுக்கூடாது சொல்ல முடியுமா? பொருட்களை என்னால் காக்க முடியுமா? யாருமே பட்டு சேலையே நெய்யாதீங்கப்பா. எனக்கு பட்டை விட்டுட்டேன் நானு. யாருமே நீங்க பட்டு சேலையே நெய்யாதீங்க சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால எதை காக்கிறது? புலன்களை காக்க வேண்டும். அப்ப நான் புலன்களைத்தான் எப்படி ஒரு ஆமையானது ஓட்டுக்குள் கொண்டு போகிறதோ அது வரைக்கும் அது மாதிரி நான் காக்கணும். இதை எப்படி காக்கிறது? மனசாலதான் காக்கணும். என் மனம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். மனசு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இந்த படிப்பு படிச்சு ஒரு புண்ணியமும் கிடையாது. மனசுலதான் அத்தனை விஷயமும் இருக்கு. மனசு எந்த விதமான சலனங்களுக்கும் ஆட்படாத அளவுக்கு, அதனாலதான் விவசாயாத்மிகா புத்திஹி அப்படின்னு அங்க ஆரம்பிச்சது. காரணம் என்னன்னா, நீ குறிக்கோளில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தியை வைத்துக் கொண்டிருந்தாய் அப்படின்னு சொன்னாதான் அது அங்கேயும் இங்கேயும் ஓடாது அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம இயற்கையாக இந்த புலன்கள் என்ன பண்றது? நம்மள பல இடங்களுக்கு நம்ம மனசை செலுத்துறது. அப்படித்தான் அது இருக்கும். அதனுடைய நேச்சர் அதுதான். நாம என்ன பண்றோம்? அறிவின் துணை கொண்டு அதை நாம உள்ள இழுத்துக்கிறோம். நம்ம புலன்களை புலனின்ப பொருட்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுது. பொருட்கள் எப்படியாக இருந்தாலும் எனக்கு ஆசை எந்த இடத்துல எழறது? மனசுலயா வெளியிலயா? மனசுலதான். இப்ப மனசுலதான் எல்லா பிரச்சனையும் இருக்குன்னா மனசதான் ரொம்ப சேஃபா பாதுகாக்க வேண்டியது. இப்ப நமக்கு ஒரு கொஸ்டின் வருது, எத்தனை நாள் பாதுகாக்கணும்? இந்த கீதா கிளாஸ் முடிகிற வரைக்கும் பாதுகாத்தா போறோம்ல, அதுக்கப்புறம் நான் என்ன வேணா சாப்பிடலாமா, என்ன வேணா நான் உடுத்தலாமா, எங்க வேணா போலாமா, என்ன வேணா ஆசைப்படலாமா அப்படின்னா வாழ்நாள் பயிற்சின்னு சொல்றார் சுவாமி. இது வாழ்நாள் பயிற்சியப்பா. நீ ஒரு நாள் பண்ணிட்டா போறோம் அப்படிங்கிறது கிடையாது. கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே. வேற எங்கேயோ இல்ல, உள்ளதான் உட்கார்ந்துருக்கு. இந்த மனசுக்குள்ளதான் அத்தனை சேட்டையும் பண்றது. அதனால நீ என்ன பண்ண? இங்க மனச நீ பத்திரமா பாத்துக்கோ, அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன்னா காம குரோதங்கள் இந்த மனசுல எப்ப ஏற்படும் என்றே நமக்கு தெரியாது. நிறைய தடவை சுவாமிஜி கோட் பண்ணிருக்காரு இந்த விஷயத்த. ஒரு ஞானியை கூட அது ஏமாற்றி விடும். பின்னாடி எததோஹியப்பி கௌந்தேய அப்படின்னு பின்னாடி வரப்போறது. இங்கேதான் நம்ம படிக்க போறோம். நீ ஒரு ஞானியாக இருந்தாலும் கூட அவனும் மாட்டிக்கொண்டு விடுவான். அதனால நம்ம மனசை அலர்ட்டா இருக்கணும். அதனாலதான் தஸ்மாத் ஜாக்கிரத ஜாக்கிரத அப்படிங்கிறது நமக்கு உபநிஷதெல்லாம்.
அரைஸ், அவேக்குலாம். எதுக்கு அவேக்கு? புத்திய சரியா வச்சுக்கிறதுக்கு தான் முதல்ல அவேக். புத்திய வந்து சரியான திசையில பயணிப்பதற்கு நீ வந்து விழித்துக்கொள். விழிமின் அப்படின்னா, அதுக்கு தான் விழித்துக் கொள்ளணும் அப்படின்னு. அதனால அந்த இன்னொரு விஷயம் சொல்றார் சுவாமி. சர்வசக அப்படின்னு சொன்னா, எப்பாடுபட்டாவதுன்னு அர்த்தம். சர்வசகன்னா எப்போதும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருந்தா கூட, எப்பாடுபட்டால், நீ கஷ்டப்பட்டு தான் அத பண்ணி ஆகணும். ஆனா பி ரெடி ஃபார் டூயிங் இட். இத நீ பண்ணல அப்படின்னு சொன்னா, உனக்கு வந்த வரவு என்பது உனக்கு உபயோகமாக இருக்காது அப்படிங்கிறதுனா, தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. எப்படி இந்த ஞானத்தில் நீ நிலை பெற்று இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய புலன்களை, புலனின்ப பொருட்களிலிருந்து நீ விடுவித்துக் கொண்டு, உன்னுடைய கட்டுப்பாட்டில் எனக்கு அதீனமா வச்சுக்கணும். என்னுடைய கட்டுப்பாட்டுல இந்த புலன்கள் என்பது இருக்க வேண்டும். அதுக்காக நான் அப்படியே சப்ரஸ் பண்ணி, அத வந்து போட்டு மூடிடவா? இனிமே நான் யாரையும் பார்க்க மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன், யார்கிட்டயும் எதுவும் ஷேர் பண்ண மாட்டேன். நான் பாரு ஒரு ரூம்ல போய் என்ன கதவு சாத்தி தாப்பா போட்டுக்கிறேன். நான் உலகத்தோடயே ஒட்டவே மாட்டேன். அப்படின்னு இருக்க முடியுமான்னா, பிராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால பிராக்டிகலா இல்லாத ஒரு விஷயத்த சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீ இத சப்ரஸ் பண்ணாத, அப்படியே சப்ளிமேட் பண்ணுங்க. சப்ளிமேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மடை மாற்று. எங்க மடை மாற்றுறது? எனக்கு அழகழகா ட்ரெஸ் போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கு. போய் கடையில பார்த்தா அந்த சாரிய வாங்காம என் மனசு வரவே மாட்டேங்குது. வாங்கு, கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற அம்பாளுக்கு குடு. அவளுக்கு அழகா அலங்காரம் பண்ணுவாங்க. என்ன உனக்கு கிடைக்க போறது? அத பார்க்கறதுனால என்ன கிடைக்க போறது? இன்பம் தானே! பார்த்து இன்பத்த அனுபவிச்சுட்டு ஜாலியா வந்து சேரு. புண்ணியமும் சேர்த்து எக்ஸ்ட்ரா நமக்கு புண்ணியமும் கிடைக்கும். இதுதான் சப்ளிமேட் அப்படிங்கிறது. எது பண்ணணும்னு நினைத்தாலும் அதை இறை வழிபாட்டு பக்கம் திருப்பி விடு. நீ அத எப்படி இருந்தாலும் செலவு பண்ணணும்னு ஆசையா இருக்கு. செலவு பண்ணு. உன்கிட்ட பணம் இருந்தா செலவு பண்ணு. அத மற்றவர்களுக்கு கொடுத்து இன்பத்தை அனுபவி. இந்த பரமாத்தாஜி அழகா சொல்லுது. இந்த கெட்டிங் மோட்ல இருந்து கிவிங் மோடுக்கு மாறிக்கோங்கப்பா அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்ப பாரு கொண்டா கொண்டா கொண்டான்னு. சாமி எனக்கு ஏதாவது செய்யி, எனக்கு ஏதாவது செய்யின்னு சாமி கிட்ட போய் சொல்லி சொல்லிட்டு, நம்ம என்ன சாமி உனக்கு இத நான் கொண்டு வந்திருக்கேன் ஆசையா இந்தா வச்சுக்கோ. அப்படின்னு குடுக்க கூடாதா? அப்படி குடுத்தா எவ்வளவு அழகா இருக்கும் அது பார்க்க. நம்ம மனசுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். கொடுத்து பார்த்தா தான் அந்த சந்தோஷம் தெரியும் இல்லையா? அதனாலதான் சப்ளிமேஷன் அப்படிங்கிறது. சப்ளிமேஷன்னா அத வந்து மடை மாற்றுறது. அந்த மடை மாற்றுத எதுக்கு மடை மாற்றுறோம்? நல்ல விஷயத்துக்கு மடை மாற்றுறோம். இந்த இறைவனுக்கு செய்வது, இறைவனாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு செய்வது. முன்னாடியே சொன்னேன் நான். கர்ம யோகம்ங்கிறதே சமூக சேவை தான் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதனால இந்த 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 புலன்களை நாம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுல ஆரம்ப காலத்தில் அது மிகவும் நமக்கு ஆட்டம் கொடுத்து கொண்டுதான் இருக்கும். அப்ப நாம இந்த சப்ளிமேட் பண்ணி இந்த புலன்களை நாம கண்ட்ரோல் பண்ணி கொண்டுதான் வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். அப்படி பண்ணதான் நமக்கு நான் யார் அப்படிங்கிற சிந்தனையில நம்ம மனசானது நிலை பெற்று இருக்கும். ரஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதானா என்ன அர்த்தம்? உன்னை பற்றிய அறிவில் நீ நிலை பெற்று இருப்பாய். நான் இந்த உலகை பற்றிய அறிவில் நிலை பெற்று இருப்பதற்காக பிறக்கவில்லை. எங்க வந்து நல்ல ரசகுல்லா கிடைக்கும், எங்க நல்ல சாரீஸ் கிடைக்கும், எங்க நல்ல சினிமாஸ் போகும் அப்படின்னு அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நான் வரல. தஸ்ய பிரக்ஞானா எந்த பிரக்ஞானா? தன்னை பற்றிய என்னை பற்றிய அறிவில் நான் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்றால், வெளியில் செல்லக்கூடிய என்னுடைய புலன்களை இழுத்து கொண்டு வந்து என்னிலேயே நிலை பெற்றிருப்பதற்கு நான் முயற்சி செய்து அதில் வெற்றி பெற வேண்டும். அதுக்கு பேர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது இந்திரிய நிக்கிரகம் அப்படின்னு புலனடக்கம் அப்படின்னா இந்திரிய நிக்கிரகம் அப்படின்னு பேர். நம்ம இந்திரியங்கள்னா என்னது? புலன்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி, அதுதானே புலன்கள். இந்த புலன்களை நான் அடக்குவது அப்படிங்கிறது தான் இந்திரிய நிக்கிரகம். அந்த புலன்களை அடக்குவது எப்படின்னா, மனதை அடக்குவதன் மூலம். இப்ப இங்க ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா, அது என்ன பேப்பர் அப்படின்னு பாக்குறது எப்படி? என் மனசு சொல்றது அதுல என்ன இருக்குன்னு போய் பாரு அப்படின்னு. மனச முதல்ல அடக்குறேன். மனோ நிக்கிரகம் அப்படின்னு பேர். மனதை அடக்குவது. அப்போ இந்திரிய நிக்கிரகம் பழகணும், மனோ நிக்கிரகம் பழகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? என் தாட்ஸை நல்லா ரெகுலேட் பண்ணணும். எப்போ எவ்வளவு சிந்திக்கிறேன், என்ன சிந்திக்கிறேன், எதை குறித்து சிந்திக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் தாட்டு நம்ம கையில இருக்கு. அடுத்த தாட்டு என் கையில தான் இருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு எமோஷன் வருது அப்படின்னு சொன்னா, அந்த எமோஷன் வந்து ஒரு தாட்ல வந்துருமா? ஒரு அன்போ, கோபமோ ஒரு தாட்ல வருமா? ஒரு எண்ணத்துல வருமா? எண்ணங்களினுடைய பில்டப் இருக்குல்ல, அதுதான் எமோஷனா மாறுது. நான் ஏன் பில்டப் பண்ணணும்? நான் பேசாம ஒரு எண்ணத்தோட அப்படியே விட்டுட்டேன்னா, அதுதான் மனோ நிக்கிரகம்.
மனசு என்ன திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்ட்ரோல் பண்ண ஏன் கிட்ட வச்சுக்கிறேன் அந்த சுவிட்சை. இந்த யதா கூர்மோங்கானீவ சர்வசக அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என் மனம் எதை விரும்ப வேண்டும் அப்படிங்கிற கண்ட்ரோல் பூரா என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் அந்த மனதை நிகிரகம் பண்ணி, மனோ நிகிரகம் அப்படிங்கிறத நான் பிராக்டிஸ் பண்ணி, நான் என்னுடைய மனதை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் அந்த எண்ணங்களின் பின்னால் நான் செயல்படுவது இல்லை. எண்ணங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. அப்போ 3 விஷயம் இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும். 1, நான் என்ன குருவிடம் படித்தேனோ, அந்த படித்த விஷயங்களை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். இப்பதான் எத்தனை நாள் இந்த இந்திரியங்களை, இந்திரிய புலன்களை பொருட்களில் இருந்து நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும்ங்கிறத வாழ்நாள் பூரான்னு சொல்லியிருக்க. வாழ்நாள் பூரா நாம் அதை பண்ணணும்னா, இந்த ஞானம் நிலை பெற்று இருப்பதற்கு என்ன படிச்சோமோ அதை நாம மீண்டும் 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 நாம் அதை ஊறுகாய் சொன்னேன். அதை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மனசுல. நான் யாருங்கிறத அந்த விஷயம் என்ன படிச்சோம்? ஃப்ரம் 2 அத்தியாயத்துல 11லேருந்து 25 வரைக்கும் என்ன படிச்சிருக்கோமோ அந்த விஷயத்தை மாத்திரம் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. மறந்தா பின்னாடி புரிஞ்சுக்கிறதுலாம் கஷ்டமா போயிடும். அதனால அதை மறுபடியும் அதையே சிந்தித்துக் கொண்டு இருப்பது அப்படிங்கிறது நிதித்தியாசனம். அதை பண்ணியே ஆகணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்திரியங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். புலன்களை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு மனசை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயத்த சொல்லி, இதனாலதான் உன்னுடைய அறிவு நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு, அறிவு எப்படி நிலை பெற்றிருக்குங்கிற உபாயம் நம்பர் 1 சொல்லிட்டாரு. இப்போ அடுத்த இதுல அடுத்த என்ன சொல்றாரு அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக. ஃபர்ஸ்ட் நிராகாரஸ்ய அப்படின்னு சொன்னா, ஆகாரம்னா என்ன அர்த்தம்? சாப்பிடுறது. நிராகாரம் அப்படின்னா என்ன? சாப்பிடறதுக்கு ஒண்ணும் கொடுக்காம அப்படின்னு அர்த்தம். சாப்பிடாத அப்படின்னு. மலம்னா அழுக்கு, நிர்மலம்னா அழுக்கற்ற. அது மாதிரிதான் ஆகாரம் நிராகாரம். அப்படி நிராகாரஸ்ய அப்படின்னா, நிராகாரஸ்யங்கிறது இங்க எதுக்கு சொல்றதுன்னா, இந்திரியங்களை பத்தி சொல்றாரு. ஏன்னா முன்னாடி ஸ்லோகத்துல இந்திரியங்களை பத்தி பேசுறாரு. அதனால அதை கண்டினியூ பண்றார். இந்திரியங்களுக்கு ஆகாரமே இல்லாமல், இந்திரியங்களுக்கு உணவை இடாமல்னா என்ன அர்த்தம்? புலன் இன்ப பொருட்களை நான் என்னோட கட்டுப்பாட்டுல வைத்துக் கொண்டிருக்கிறேன்னா, புலன்களுக்கு ஆகாரமே புலன் இன்ப பொருட்கள் தானே, அதை நான் கொடுக்கல. தேகினக மனிதனுடைய விஷயாக, இந்த இடத்துல விஷயாகனா புலன்கள்னு அர்த்தம். ரசவர்ஜம்னா ரசம்னா ருச்சி, அதுல இருக்கக்கூடிய ஒரு டேஸ்ட். அந்த ருச்சி நீங்க பெற்று வினிவர்த்தந்தே என்ன ஆகுது? பின்வாங்குகிறது. அது வித்ட்ரா பண்ணிக்க. அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இல்லாததுனால சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன பண்றதுன்னா வித்ட்ரா பண்ணிக்க. பரம் பிரம்மத்தை திருஷ்டுவா அறிந்த பின், அஸ்ய இவனுக்கு, யாருக்கு? இந்த மனிதனுக்கு, ரசக அப்பி நிவர்த்தந்தே. ரசம் அப்படின்னா அந்த ரசவர்ஜம் அப்படிங்கிறது அந்த புலன்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ருச்சி இருக்கு இல்லையா, ஆர்கன்ஸ்க்கு, அது நீங்கிறது. அதுக்கு பின்னாடி ஒரு ரசம் இருக்கான். அந்த ரசம் அப்படிங்கிறது என்னன்னா வாசனை அப்படின்னு சொல்றது. அதுவும் அந்த ருச்சியும் கம்ப்ளீட்டா போயிடும். எப்ப போயிடும்? பரம் திருஷ்டுவா. இந்திரியங்களுக்கு உணவிடாத மனிதனுடைய புலன்கள் ருசி நீங்க பெற்று பின்வாங்குகின்றன. பிரம்மத்தை அறிந்த பின் இவனுக்கு ருச்சியும் போய்விடுகிறது. சோ நமக்கு ஒண்ணு புரியுது. ஃபர்ஸ்ட் இவன் பிராக்டிஸ்ல இருக்கும் பொழுது இவன் புலன்களுடைய விஷயங்களை கொடுக்காமல் இவன் கட்டுப்பாட்டுல வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, புலன்கள் ருச்சி ஒன்னும் விஷயம் கிடைக்காம அது சாந்தம் ஆயிடுறது, சமணம் ஆயிடுறது. அது எதுவும் கேட்கல, எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் கொடுக்கல. நிறைய நாளுக்கு போடவே இல்லைன்னா சாப்பாடு என்ன பண்ணுவது? பேசாம இருக்கும் அது பாட்டுக்கு. கொஞ்ச நாள் ஆனா அதுக்கப்புறமா இவனுக்கு எப்ப முழுசா அது போறது அவன் கிட்டேந்து அப்படின்னா, பரம் திருஷ்டுவா. பரம் திருஷ்டுவானா என்ன? அந்த ஞானத்தில் அவன் நிலை பெற்று இருக்கிறான் இல்லையா, நிலை பெற அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வாசனைங்கிறதும் அவனுக்கு போயிடுறது அப்படிங்கிற. இங்க
நிராகாரஸ்ய தேகினக அப்படின்னாக்க நமக்கு ஒரு விஷயம் நிராகாரஸ்யனா புத்திக்கு எந்த விஷயமும் கொடுக்காத அப்படின்னு நம்ம வந்து அதாவது புலன்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கொடுக்காத அப்படின்னு. இப்போ நம்ம இதுல ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா, கொஞ்சம் புத்தி சரியில்லாதவங்களுக்கு கூட தானே வந்து எதையும் அனுபவிக்க முடியாது. அப்படிதானே? அவங்களுக்கும் தெரியாது. அவங்களுக்கு எது நல்லது, கெட்டதுன்னு தெரியாது. அப்ப அவங்களுக்கெல்லாம் கூட அவங்கலாம் ஞானின்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா, சாஸ்திரம் வந்து ஞானிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு இடத்துல பாலவத்து, உன்மத்தவத்துன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா, குழந்தை மாரி இருப்பா. அப்புறம் வந்து உன்மத்தன்னா என்ன? பித்தா பிறை சூடின்னாரே, இந்த பித்தன் மாதிரி இருப்பார் அப்படின்னாக்க. இப்ப பித்தனெல்லாம் சொல்லிட முடியுமா? எல்லா பித்தர்களும் அப்படித்தானா? அப்படின்னா, அப்படி சொல்ல முடியாது. அப்போ அதாவது எனக்கு புலனை அனுபவிப்பதற்கான சௌகரியம் என்னுடைய ஃபேக்கல்ட்டில இல்ல. எனக்கு வந்து அதுக்கான வசதி இல்ல. எனக்கு அந்த புத்தி சுவாதீனம் இல்லங்கிறதுனால நான் வந்து அத கட்டுப்படுத்தினவன் ஆயிட முடியுமான்னா, அப்படி ஆக முடியாது. நீ உன்னுடைய முயற்சியினால் இந்த புலன்களை புலனின்ப பொருட்களிலிருந்து விடுவித்து, அதை உன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான் குடுக்கப்பட்ட எக்ஸர்சைஸ். சோ அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விஷயாகனா இந்த இடத்துல புலன்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த இந்த இந்திரியங்கள், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, என்ன வச்சாலும் அத கிரகிச்சுக்க கூடிய சக்தியை அது இழந்து விடுகிறது. காரணம் என்ன? வெகு நாட்களாக நான் பழக்கி, பழக்கி அது ஒரு பொருள் அப்படிங்கிறதாக பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த பொருளின் மீது நான் என்னோட எமோஷன ஏத்துறத நிறுத்திட்டேன். நல்லா இந்த விஷயத்த ரொம்ப சட்டிலான மேட்டர் இது. அதனால நல்லா கவனிச்சு பார்க்கணும் இந்த விஷயத்த. நான் வந்து ஒரு ரோஜா பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரோஜா பூ அப்படிங்கிறதாக அத பார்க்குறேன். அத விட்டுப்புட்டு, இந்த ரோஜா பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லது என்னுடைய கணவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி நான் அது மேல ஒரு எமோஷன ஏத்துறேன். இது ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். நான் வெறும் ரோஜா அப்படின்னு பார்த்தேன்னா, நான் அத செடியில பார்ப்பேன். இப்படி பார்த்துட்டு விட்டுடுவேன். நான் அது எனக்கு பிடிக்குன்ற எமோஷன் ஏத்தும்போது என்ன பண்றேன்? எனக்கு வேணும்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சவங்கள்ட்ட குடுக்குறேன். அப்புறம் அவங்க முகத்துல ஒரு சிரிப்ப பார்க்குறேன். அப்புறம் அந்த சிரிப்புனால சந்தோஷப்படுறேன். நல்லா இந்த இத கனெக்ட் பண்ணி பாருங்கோ. நான் இதெல்லாம் பண்ணி இன்பத்த அனுபவிக்கிறேன். நான் அஞ்ஞானி. அதனால அப்படித்தான் பண்ணுவேன். ஆனா, ஞானத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடியவன் அப்படி பண்ணலாமா? அவன் எப்படி பார்க்கணும் ஒரு ஒரு பொருளையும்? ரொம்ப அழகா தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி இந்த விஷயத்துக்கு ஒண்ணு சொல்லுவார். அந்த பொருள பார்க்கும்போது, அத வெறும் பொருளா பாரு. வெறும் பதார்த்தமாக பார். அப்படி பார்த்தாய் அந்த எமோஷன ஏத்தாம பார்த்தா அதுக்கு பேர் தான் வைராக்கியம்னு சொல்றோம். வைராக்கியம் பற்றற்ற தன்மைனா, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, கணவன், மனைவி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ மாத்திரம் குடுத்து பார்த்தா போதும். அதுல என் எமோஷன தூக்கி அது மேல வச்சு, அப்புறம் பார்க்கும் பொழுது தான் நான் என்ன பண்றேன், அத ஆசைப்படுறேன். அப்புறம் அத அடையணும்னு நெனைக்கிறேன். அது என்கிட்டயே இருக்கணும்னு நெனைக்கிறேன். என்ன விட்டு போக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். போனா அழறேன், போகலைன்னா சந்தோஷப்படுறேன். இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அப்ப நான் ஒரு பொருள எப்படி பார்க்கணும்? நான் எல்லாமே வந்து வித்ட்ரா பண்றேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ, சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து நான் அப்படியே வித்ட்ரா பண்ணி, பண்ணி நான் கொண்டு வந்துக்கிறேன். அப்படி கொண்டு வரும் பொழுது, நாளடைவில் இந்த பழக்கமானது என்ன பண்றது அப்படின்னா, இந்த ரசவர்ஜம் அப்படிங்கிறது என்ன? எனக்கு அது மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு. அது எனக்கு பிடித்த பொருள் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வாசனை, ஒரு ரசம். அது எனக்கு அந்த பொருள் எனக்கு வந்தா என்ன மாதிரியான இன்பம் கொடுக்கும் அப்படிங்கிறது நான் என் மனம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளவும் கற்பனை. அந்த கற்பனையில நான் மாட்டிக்கொண்டு வாழ்க்கை பூரா அவஸ்தைப்படுறேன். என்ன ஆகுது அப்படின்னா, நான் இது அந்த புலன் இன்ப பொருட்கள்லேருந்து என்னோட மனச வித்ட்ரா பண்ணும் பொழுது, நான் விடுவிக்கும் பொழுது, இது விலகுகிறது. எது விலகுகிறது? அது எனக்கு இன்பம் கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு விலகுகிறது. அந்த எல்லாம் மனசுல நடக்கக்கூடிய விஷயங்கள். கொஞ்சம் இது எதுவும் வந்து நம்ம பிராக்டிகலா நீங்க இப்படி பண்ணி, அப்படி பண்ணி இல்ல. நான் மனச தயார் பண்றேன். மெனக்கெட்டு உட்கார்ந்து தயார் பண்றேன். ஒரு ஒரு விஷயத்திற்கும் எனக்கு எதுலெல்லாம் எனக்கு இன்பம் தருகிறதுன்னு நான் இதுவரைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ, அது எல்லாத்துலயிருந்தும் நான் கொஞ்சம் கொஞ்சமா வித்ட்ரா ஆகி, நான் என்னை விடுவித்துக் கொண்டு, என் மனதிற்கு அந்த பொருட்களை வெறும் பொருட்களாக பார்க்க கற்றுக் கொடுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சுவாமிகள்ட்டலாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிக்ஷாந்தனம் ஏதாவது பண்ணோம்னா, நம்மளே இத பார்க்கலாம் நேரா. அதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்.
போய் ஒரு தட்டு நிறைய பழம், பாக்கு, வெத்தலை எல்லாம் வச்சிருக்கோம். அப்புறம் வந்து நிறைய இதெல்லாம் வைக்கிறோம். நமக்கு பிடிச்ச சில ஃப்ரூட்ஸ் கிட்ஸ் எல்லாம் வைப்போம் அதெல்லாம். எந்த சாமியாவது எப்பவாவது பார்த்துட்டு, "ஓ! இத எப்போ வாங்கிட்டு வந்த? ஐயோ! நான் இத வாங்கணும்னு நினைத்துக் கொண்டே இருந்தேன். நீ வாங்கிட்டியா நீனு? ரொம்ப சந்தோஷம். நான் இதுக்கு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இது வருமான்ட்டு." அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. ஞானத்தில் நிலை பெற்றிருப்பவர்கள் அதை ஒரு பொருளாக பார்த்து, அங்கீகரித்து அதோடு விட்டுருவாங்க. இந்த எக்ஸாம்பிள் சொன்னா டக்குன்னு புரியுங்கிறதுக்காக இத சொல்றேன். ஞானத்தில் நிலை பெற்றிருக்கணும்னு நாம நினைச்சோம்னா, ஒவ்வொரு பொருளையும் அந்த பொருளாக மட்டும் பார்ப்பதற்கு நாம கத்துக்கொள்ளணும். அப்படி இல்ல அது எப்ப வரும் அப்படின்னா, பரம் திருஷ்டுவா ரசஹ அப்பி. இந்த ரசம் கூட நமக்கு போயிடுமாம். எப்போன்னா, நமக்கு அந்த பொருள்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு வாசனை இருக்குல்ல, அது இந்த வாசனைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நமக்கு எல்லாம் போயிடுத்து நினைத்துக் கொண்டிருப்போம். எங்கேயான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து வேற ஏதாவது பேசும்பொழுது, இது நம்ம மனசுல வந்து ஒரு ஒரு எண்ணமா வந்துட்டு போகும். அது அந்த அளவுக்கு வாசனை என்பது ரொம்ப பலமானது. வாசனை அப்படின்னா, நம்முடைய தாட்ஸ். இந்த இந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா? எண்ணங்களினுடைய சேமிப்பு தான் அந்த வாசனை. அது எப்ப வேணா வெளியில வரும். அது எப்ப வேணாலும் வெளியில வந்து அனுபவிக்கணும்ன்ற ஆசைய மறுபடியும் தூண்டும். அதற்கான ஒரு இது அதுகிட்ட இருக்கு. சக்தி வந்து அதுகிட்ட இருக்கு. அது எப்ப போகும்? நீ இந்த புலன்களை எல்லாம் விடுவிக்கிற. புலன்களை எல்லாம் விடுவிச்ச உடனே எனக்கு வந்து புலன்கள் வந்து அந்த அந்த பொருட்களின் மீது எனக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்கிறத அது வந்து விட்டுடுறது. ரசவர்ஜம் நிவர்த்தந்தே. அப்புறம் எனக்கு எப்ப வந்து இந்த ரசமும் போகும். ஆனா மனசுல ஒரு ஒரு ஓரத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. இது இருந்தா நல்லா இருக்கும். இது நாம இப்படி அனுபவிச்சிருக்கோம். நம்ம அங்க அந்த இடத்துக்கு போனோம். அது நல்லா இருந்தது. இவங்க பேசினாங்க. இது நல்லா இருந்தது. இதெல்லாம் ஒரு ஒரு ஓரத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கு. அது எப்ப போகும்? அதுல அதுல ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மென்ட் வச்சிருக்கோமே. அதுல ஒரு எமோஷனல் பைண்டிங் வச்சிருக்கோமே. நம்ம ஒரு 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 இது இருக்கே நமக்கு. அது இருந்தா நல்லது, இது இருந்தா நல்லதுன்னு. அது எப்ப போகும்னா, பரம் திருஷ்டுவா. பரம் திருஷ்டுவானா என்ன? அந்த பிரம்மத்தை நீ திருஷ்டுவானா போய் பார்க்கறது கிடையாது. இருங்க நான் கொஞ்சம் வீசா எடுத்துட்டு போய் மேல போய் வானோர்க்கும் உயர்ந்த உலகத்துல போய் பார்த்துட்டு வரேன். அப்படி கிடையாது. திருஷ்டுவானா கூர்த்த மெய் ஞானத்தை கொண்டு கண்டுணர்வார் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வுன்னு சொன்னாரா இல்லையா? அந்த நுணுக்கரிய நுண்ணுணர்வின் காரணமாக நானே தூய உணர்வு அப்படிங்கிறதை நான் உணர்ந்தால் திருஷ்டுவான்னு சொன்னா அங்க உணரறது அப்படின்னு அதுக்கு பேர் தான் சம்யக் தர்ஷன் அப்படின்னு சொல்றார். சம்யக் தர்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஞானத்தில் ஸ்திரத்தன்மை வரும். இந்த ஞானத்துல யாருக்கு ஒருத்தன் ஸ்திரத்தன்மை இருக்கோ, அவனுக்குத்தான் இந்த ரசம் அப்படிங்கிறது போகும். கம்ப்ளீட் கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி. கன்விக்ஷன் இன் வாட்? நான் தூய உணர்வு. நான் பூரணன். எனக்கு ஆனந்தத்திற்கு வெளியிலிருந்து ஒரு பொருள் தேவையே கிடையாது. அப்படிங்கிறதுல எனக்கு பூரணமான ஒரு அறிவு நிலை பெற்று இருக்கிறது. அதுதான் பரம் திருஷ்டுவா. இதுல 2 பாயிண்ட் சொல்லியிருக்கார். ஒண்ணு என்ன அப்படின்னா, புலன் இன்ப பொருட்களில் நாம பொருட்களிடமிருந்து புலன்களை நாம விடுவிக்கும் பொழுது, நமக்கு அது இன்பம் கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் போறது. இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லு. அடுத்தது அந்த எண்ணம் கொஞ்சம் நமக்கு வாசனையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த புலனின்ப நுகர்ச்சி பற்றிய ஒரு விருப்பம் நமக்கு இருக்கு. அந்த எத்தனை நாள் நமக்கு இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இருக்கோ அத்தனை நாள் அதெல்லாமும் இருக்கத்தானே செய்யும். அதுவும் நமக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அப்போ நாம் பெற்ற ஞானத்தில் நிலை பெற்று இருக்க வேண்டும். முன்னாடி ஸ்லோகத்துக்கு சொன்ன மாதிரியே இங்கேயும் நாம் படித்த அந்த ஆத்மாவை பற்றிய லட்சணங்களை தொடர்ந்து நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை நம் மனசுக்கு இருக்கும். வேற எதுலயும் சிந்தனை போகக்கூடாது. அதுல போகாம இந்த ஒரே விஷயத்துல சிந்தனை இருந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னா அப்பதான் நமக்கு இந்த புலன்களை அடக்கினதனோட பர்பஸ் நமக்கு உண்டு. வள்ளுவரும் இந்த விஷயத்தை சொல்றார். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே. அந்த இடத்துல பயமின்றேன்னா பயன் இல்லையே. ஐயுணர்வு எய்திய கண்ணும் இந்த மெய்வாய் கண் மூக்கு செவியெல்லாம் அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தா கூடப்பா மெய்யுணர்வு எய்தாதவர்க்கு ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே அப்படின்னு சொல்ற. நீ இந்த ஞானத்தில் நிலை பெற்று இருப்பதுங்கிறது உனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணணும்? புலன் இன்பங்களை நாம கட்டுப்படுத்துறது, புலன்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பக்கம் பண்ணிக்கொண்டே படிச்ச விஷயத்த மறந்துடாம நாம இதையும் திரும்ப 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 இதே விஷயத்துல இருக்கணும்.
சத்சங்கத்துல எப்பவும் இருக்கணும். புலன் இன்பங்களை அனுபவிப்பது அப்படிங்கிறது நமக்கு எப்ப வந்து அதிகமாகும் அப்படின்னா, இந்த அசத் சங்கம், இந்த உலக விஷயங்களில் ஈடுபடக்கூடிய மக்களோடு நாம் சேர்ந்து பழகும் பொழுது, அது வேற வழி இல்லாம நமக்கு அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாம தான் நம்மளுடைய நம்மளுடைய எல்லைகள நாம தான் போட்டுக்கணும். அப்படி போட்டுக்கொண்டு அதற்குள்ள நாம இதே சிந்தனை இருக்கக்கூடியவர்களோடு நாம் பழகினோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னா, அந்த வாசனைங்கிறதும் நமக்கு குறைஞ்சு போயிடும். எப்பயாவது ஒரு சமயத்துல தாங்க எனக்கு அது ஒரு ஆசை வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ப. அதுவும் போயிடும். அந்த எந்த பொருளின் மீதும் இது எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே, இது நான் சாப்பிட்டா எனக்கு நதுவா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நான் அதத்தான் திருப்பி திருப்பி இந்த தேட்டைங்கிற விஷயத்த சொல்றேன். அது நமக்கு ஒரு மனசுல ஒரு இது இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ போயிடுத்து மாதிரி தோணும். அதனாலதான் நம்மளோட கல்ச்சர்ல ரிச்சுவல்ஸ் எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? இந்த இந்த விரதம் இருக்கிறது அப்படி இப்படின்னு. இந்த கொஞ்சம் கொஞ்சமா வித்ட்ரா பண்ணறதுக்கு தான். டைரக்ட்டா ஒரே நாள்ல வித்ட்ரா பண்ணுனா பண்ண முடியாது. இப்ப காசி யாத்திரைக்கு போனா காசியில ஏதோ ஒண்ணத்த விடுங்கிறாங்க. நம்ம நெறைய பேர் சௌரியமா எது பிடிக்காதோ அத விட்டு வந்துருவாங்க. அப்படி விடக்கூடாது. ரொம்ப புடிச்சத விட்டு வந்தா தான் நம்ம விட்டு வந்ததோட வைராக்கியத்த நம்ம பழக முடியும்ல. இதெல்லாம் நம்ம வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். எந்த பொருளுமே நமக்கு ரொம்ப புடிச்ச விஷயத்த விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்படியாவது ஒரு ரசமாக உதிர்ந்து கொண்டே இருக்கும். அதனால அத விடணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லுவாருன்னா, இந்த இத வந்து விடணும்னு சொல்றோமே, ரொம்ப முயற்சி பண்றவன கூட இந்த இந்திரியங்கள் ஏமாத்திரும்பா, அப்படிங்கிற விஷயத்த சொல்லப் போறார். இந்த அளவுல இன்னைக்கு வகுப்ப நாம வந்து நிறைவு பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற விஷயங்கள அடுத்த வகுப்புல நம்ம படிக்கலாம்.